அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர், அதாவது மார்க்கெட் க்ளோஸ் வந்து 23,813 அப்படிங்கிற மாதிரி, நம்மளுடைய நம்பர்ஸ் 23,816 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரியராக நேத்தியுடைய வீடியோலேயே ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். பட் இது ஒரு 50% இல்லை ஒரு 100% மாதிரியான ஒரு மொமெண்டம் நமக்கு சொல்ல முடியாது. பட் ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 50% மொமெண்டம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் இருக்கும். இல்லை 100% மொமெண்டம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி போகிறதுமான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது மாதிரி ஒரு மொமெண்டம் டேல எதனால அப்படின்னா இன்றைக்கி மந்த்லி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்டும் அதற்கப்புறமாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரேயர் வீடியோவில் நம்ம கிளியராக சொன்னபடி நம்ம ஸ்டில் வந்து நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கோம். அதில் எந்த ஒரு விதமான டவுட்டும் வேண்டாம். எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை போனாலும் நம்ம ஒரு பொசிஷனலாக வந்து ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணுமே தவிர்த்து லாங்குக்கு இல்லை. ஃபார் பொசிஷனலாக இன்ட்ராடே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் இருந்து நமக்கு கட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம லாங் எடுத்துட்டு நம்மளுடைய டைமிங் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். இல்லை நம்மளுடைய டைமிங் கேண்டிலுடைய லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ஹை கட் ஆகும் பொழுது நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து டச் பண்ணும் பொழுது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம். இதை நம்ம ஒரு ரூலாகவே ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான். இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஹை வந்து கட் ஆகாமல் லோ வந்து நமக்கு கட் ஆயிருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லோ தான் கட் ஆயிருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக நமக்கு இந்த நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமாக ஒரு சின்ன ஃபால் அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். நம்ம ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில் எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை. ப்ரேயராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் வந்து வாஷ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ட்ரேடிங் வந்து சுலபமாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது ப்ரேயராகவே நாம இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்க்கு மேலே நமக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல், அதாவது டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் இதான். இந்த டைமிங் கேண்டில் இந்த செகண்ட் கேண்டில்லையே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எதனால அப்படின்னா டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ். நம்ம எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், டைமிங் கேண்டில் நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும் பொழுது, அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய கேண்டில். எதனால அப்படின்னா மொமெண்டம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஹை. அதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு ஹை வைக்கவே இல்லை. இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் கேண்டில் வந்து நமக்கு ரேராக கிடைக்கும் பொழுது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுவும் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்குற டே, இல்லை நமக்கு வந்து ஒரு 100% momentum டேல இந்த டைமிங் கேண்டில் ஈக்குவல் டு நம்பர்ஸ் T ஈக்குவல் டு N அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் பொழுது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் வந்து இங்கே நம்ம ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருந்திருக்கலாம். மறுபடியும் லோ கட் ஆகும் பொழுது நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்னதான ஒரு ப்ராஃபிட்ல வந்து நம்ம வெளியே வந்துடலாம். எதனால அப்படின்னா அந்த செகண்ட் டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாக மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே வந்து கொடுத்துருந்தாங்க. இதனாலேயே நம்ம நேத்தியுடைய வீடியோவில் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ட்ரேடில் நீங்கள் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஓட தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து
நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் குமின்ஸ் இந்தியா வந்து 3400, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே அபவ் 3400க்கு மேலே போனால் மட்டுமே பை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் நமக்கு இந்த 400 நம்பர்ஸ் வந்து டச் ஆகாமல் அதில் இருந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் ப்ரேயராக போட்ட வீடியோவில் இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், டைமிங் கேண்டிலும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போட்டிருந்தோம். அண்ட் எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்னிங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குமின்ஸ் இந்தியாவும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னும், டாபரில் வந்து இந்த டைமிங் கேண்டில் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம 23,900 வந்து 23,900 கால் ஆப்ஷன் வந்து நாம் இன்றைக்கி என்ட்ரி ஆயிருந்தோம். அரவுண்ட் ஒரு 170 ருபீஸில். அது மோர் தேன் 210 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. எதனால் அப்படின்னா இது மாதிரி ஒரு 50% ஆர் ஒரு மொமெண்டம் டேயில் வந்து இந்த டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரு ஆகும் பொழுது நம்மளுடைய ப்ராஃபிட்டும் சரி நம்மளுடைய கேபிட்டலும் நல்லாவே நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது 15 மினிட்ஸினுடைய நிஃப்டியினுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. இதை நேத்தியுடைய பார்த்திங்க அப்படின்னா 26 டிசம்பர் எக்ஸாக்டாக இது நம்ம டூலினுடைய சிக்னல்ஸ் எக்ஸாக்டாக இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் வந்து டச் ஆகிட்டு எவ்வளோ ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் அகெயின் வந்து இன்றைக்கி ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம டூலினுடைய 15 மினிட்ஸ் சார்ட்டு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளேஸில் வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா அந்த இடங்கள் நம்ம வந்து இம்மீடியட்டாக நம்ம பை போக வேண்டிய இடம். இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது 15 மினிட்ஸினுடைய டூலினுடைய டீட்டெயில்ஸ். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் இந்த இடங்கள் பாருங்கள். நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து டைம் வந்து ஒரு 10:44 அதாவது இந்த செகண்ட் கேண்டில் டச் ஆகும் பொழுதே பேங்க் நிஃப்டி வந்து பிஎன் டைமிங் கேண்டில் அட் அவர் நம்பர் யூஸ் இட், அதாவது இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பர்டிகுலராக நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமாக ஒரு ஃபால் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃப்ரீ ஃபால் வந்து அந்த நம்பர்ஸில் டச் ஆனதுலேருந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்மளுடைய டே கேண்டிலினுடைய எஸ்டர்டே வீடியோவில் இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி டே கேண்டிலில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய லோ கட் ஆகிறாங்க இல்லை ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம அந்த இடங்களை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஆர் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், லைவ் அப்டேட். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதிலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்மளுடைய சேனலை பற்றின டீட்டெயிலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டேனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய டே சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டிலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அகெயின் வந்து இது 5th டேவாக அதாவது 5 டேஸாக நமக்கு வந்து ஒரு இன்சைட் பார் மாதிரியான செட்டப்பில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு பேர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக பார்க்கணும். அண்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து மார்க்கெட்டில் வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக் பர்டிகுலர்லி நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குறது இயர் எண்ட் க்ளோஸ், அதாவது 30ஆம் தேதி டிசம்பர் அப்படிங்கிறது நமக்கு வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே 30-31 பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் அண்ட் க்ளோசிங்கும் வருது, இந்த மந்த்லி க்ளோசிங்கும் வரனால கண்டிப்பாக நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் மண்டே அதாவது இன்னையுடைய ட்ரேடிங் செட்டப் படி நிஃப்டி வந்து வித்தின் 2 டேஸில் நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டியை விட நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து சிங்கிள் டேயில் கொடுக்குற மாதிரியான செட்டப்பில் இருக்காங்க வித்தின் 2 டேஸில் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் 100% மொமெண்டம் வந்து கம்மிங் 2 டேஸில் நாம் எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்த்துக்கோங்க. இது அப் ட்ரெண்டில் இருக்குமா டவுன் ட்ரெண்டில் இருக்குமா அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன தான் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் முடிஞ்சிருக்காங்க. அண்ட் இன்ட்ராடேயில் நாம் ப்ளே பண்ணும் பொழுது, இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே இந்த என்டையர் மூவ்மே கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த சிஸ்டம் படி பி வித் த சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். எக்ஸ்பெஷலி இந்த கம்மிங் 2 டேஸில் வந்து அந்த சிஸ்டம் படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். சென்செக்ஸ் எக்ஸ்பெஷலி வந்து நிஃப்டி ஃபியூச்சர் நம்ம சொன்னபடியே சென்செக்ஸுமே வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. வித்தின் 2 டேஸில் நமக்கு நிஃப்டி சென்செக்ஸ் வந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு பேங்க் நிஃப்டியும் அதர் இண்டெக்ஸும் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே வந்து மந்த்லி மிட் கேப்னுடைய எக்ஸ்பைரி இருக்குது, நீங்கள் அதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. ஒரு மொமெண்டம் கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். மேபி நமக்கு இது ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூவ்மெண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அகைன் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த நம்பர்ஸ்லேயோ இல்லை இந்த நம்பர்ஸ்லேயோ வந்து டச் ஆகிட்டு ஹை கட் ஆகும் பொழுது லாங்கோ இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டோ, உதாரணமாக இந்த இடங்கள் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் லாங் போகலாம். அதே கண்டிஷன் தான் இந்த நம்பர்ஸே வந்து டச் ஆகும் பொழுதும். இதனால் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க. மந்த்லி வந்து நமக்கு அதிகப்படியாக ஒரு 2 to 3 நாட்கள் வந்து நமக்கு இது மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு டேட் இருக்கும். அந்த டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே நம்மளுடைய கேபிட்டலை வந்து டபுள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஒரு மொமெண்டம் டேயில் ஒரு 100% வந்து ரீச் ஆகுறாங்க டார்கெட் அப்படிங்கும் பொழுது ஒரு 80% ஆஃப் உங்களுடைய ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணிவிட்டு ஒரு 20% மட்டுமே உங்களுடைய பையிங் ப்ரைஸுக்கு அபவ் வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு போகிறதன் மூலமாக அந்த என்டையர் மூவ்மே உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இது நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஃபார் கம்மிங் வீக், நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. நம்ம நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படி சொல்லுங்கள். பட் கம்பேர் தான் பேங்க் நிஃப்டியில் நம்ம அந்தளவுக்கு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கல. நமக்கு நிஃப்டியில் தான் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ நிஃப்டி கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியிலுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே நமக்கு வந்து இந்த நம்பர்ஸில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு நம்பர்ஸ் அண்ட் எந்த ஒரு டைமிங் கேண்டில் எதுவுமே வாஷ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் நம்ம வந்து எடுக்கலாம். மண்டேயினுடைய எக்ஸ்பெஷலி மண்டேயினுடைய இண்டெக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க. நாம் எதிர்பார்க்குறது நிஃப்டியில் 100% சிங்கிள் டேலேயே 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி மண்டே டியூஸ்டேல நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டியூஸ்டே வந்து நமக்கு மந்த்லி க்ளோஸும் இருக்குது. அதை நீங்கள் கிளியராக நோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரியே போதுமானதாக இருக்கும் நீங்கள் அதில் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே வந்து சர்வீஸ் செக்டார், ரியாலிட்டி செக்டார், ஐடி செக்டார் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் 5 மினிட்ஸ் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டைமிங் கேண்டில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது. இதுதான் டைமிங் கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீயராக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள்.
அதே மாதிரி தான் நமக்கு ஷார்ட் சைடும் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் ரைட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரேயராக இருக்கிற ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் நமக்கு மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வராலும் அந்த கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி டைம் ஈக்குவல் டு நம்பர், நம்ம இன்னைக்கு வந்து கிளியராக சொன்னபடி இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி டைமிங் கேண்டில் நம்மளுடைய நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும் பொழுது அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து வராங்க அப்படின்னா இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா வந்து இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டில் வந்து நீங்கள் ஷோராக வந்து ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கேண்டில். அண்ட் மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதோடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பருக்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.